இன்னைக்கு நம்ம எக்ஸல்ல பேசிக்கான ஃபார்முலாஸ் பத்தி கத்துக்க போறோம். சாதாரண மேத்தமெட்டிக்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது பேசிக்கா பிளஸ், மைனஸ், டைம்ஸ், டிவைட் இந்த மாதிரி இருக்கலாம். இதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மேத்ஸோட பேசிக்ஸ். ஓகே, எந்த ஃபார்முலா போடுறதா இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்டா ஈக்குவல் சைனோட தான் ஆரம்பிக்கணும். ஸோ இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலுக்கு தெரியும் நீங்க இது ஃபார்முலா போட போறீங்க. லைக் உதாரணத்துக்கு 2 + 2. ஓகே, எந்த தெரியுங்கன்னா 4 ஆயிடுச்சு. இங்க வந்து 4 இருக்கு. ஆனா இந்த செல்ல ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க ஃபார்முலா வரல, 2 + 2 இருக்கு பாருங்க. ஸோ ஃபார்முலா இங்க இருக்கும், அதோட அவுட்புட் இங்க இருக்கும். ஓகே, இது டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்முலா வரும். 5 - 3 தட்டினீங்கன்னா 2 வரும். டபுள் கிளிக் பண்ணி 5 டைம்ஸ் 5 தட்டினீங்கன்னா 25 வரும். டபுள் கிளிக் தட்டி 10 டிவைட் பை 2 5 வரும். ஸோ இது வந்து பேசிக்கான மேத்ஸ் நீங்க வந்து எக்ஸல்ல போட முடியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரேங்க் ஃபோன், கிரெடிட் கார்டு, ஃபுட், கேண்டி இருக்குல்ல, இந்த ஜனவரியோட இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்க டோட்டல் இருக்கு பாருங்க. ஓகே, இந்த இடத்துல இது எல்லாத்தோட டோட்டலும் போடலாம். அதாவது முதல்ல ஈக்குவல் சைன் இருந்து ஆரம்பிச்சு இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது 1000 + 100 + 150 + 300 + 100. ஓகே, இப்போ நான் என்கிட்ட தட்டினா 1650 பாருங்க. ஃபுல் ஃபார்முலா இங்க இருக்கு, ஃபுல் கால்குலேஷன் இங்க இருக்கு. ஆனா இந்த மாதிரி நீங்க ப்ளஸ் பண்ணீங்கன்னா கஷ்டம். ஏன்னா வந்து இப்போ ஃபோன் பில் வந்து சும்மா தவறா போட்டேன் 100 வெள்ளின்ட்டுன்னு. நான் இப்போ வந்து 120லயா மாத்துறேன். 120லயா மாத்திட்டேன். இப்போ நான் எந்த தட்டினேன்னா எனக்கு இந்த டோட்டல் வந்து ராங்கா இருக்கு. ஏன்னா வந்து இதுல வந்து 100 வெள்ளி இல்ல, 120 வெள்ளி. அப்ப நான் இதுலயும் மாத்தணும். மாத்திட்டு எந்த தட்டணும்னா 1670 இந்த மாதிரி அப்டேட் ஆகும். இப்படிதான் அப்டேட் ஆகும். அதே நம்ம செல் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணோம்னா கனெக்ட்ல இருக்கும். நம்மளோட டத்தாவை அப்டேட் பண்றப்ப அதோட சம்மும் கூடயே சேர்ந்து அப்டேட் ஆகும். அதாவது பாருங்க, இதை நான் வந்து அழிச்சிட்டு இப்போ நான் செல் ரெஃபரன்ஸ்ல பிளஸ் பண்றேன் பாருங்க. ஈக்குவல் 30 செல் ரெஃபரன்ஸ் வந்து இது பாருங்க, இது வந்து B4. ஓகே, அதனால நான் B4 பாருங்க ஆல்ரெடி செலக்ட்ல இருக்கு. ஓகே, பிளஸ் B5. ஓகே, B5 பிளஸ் B6 பிளஸ் B7 பிளஸ் B8. ஓகே, ரெஃபரன்ஸ் பண்ணி பிளஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எந்த தரேன்னா நம்மளுக்கு இங்க வந்து சம் இருக்கா. இப்போ இந்த இடத்துல நான் இந்த 120 வந்து 150 மாத்துறேன். மாத்திட்டு ஸோ இங்க நல்லா பாருங்க, இப்போ எந்த தட்டினோடனே இதுவும் கூட சேர்ந்து அப்டேட் ஆச்சு. ஏன்னா செல் ரெஃபரன்ஸ் இருக்கிறதுனால. ஓகே, இப்போ பவுஸ் பண்ணிட்டு இதோட சம் இதெல்லாமே இங்க வந்து கால்குலேட் பண்ணி போடுங்க. இதோட சம் வந்து எல்லாமே வந்து இங்க கால்குலேட் பண்ணி போடுங்க. அப்புறம் இந்த மார்ச் பக்கத்துல டோட்டல் அப்படின்னு போட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 3 மாசம் ரெண்ட்டை வந்து இங்க கால்குலேட் பண்ணி போட போறோம். இந்த 3 மாசம் ஃபோன் வந்து இங்க கால்குலேட் பண்ணி போட போறோம். ஓகே, ஸோ சேம் தான், அதே செல் ரெஃபரன்ஸ் தான். அதாவது ஈக்குவல் சைன்ல ஆரம்பிச்சு ஓகே, இது வந்து B4 இருக்கு, அதனால B4 பிளஸ் இது வந்து C4 பிளஸ் இது D4 எந்த தந்தீங்கன்னா இப்போ 3000 வந்துருச்சு. இப்போ நம்ம இங்க ஏதாவது டேட்டா அப்டேட் பண்ணோம்னா இந்த இடமும் கூட சேர்ந்து அப்டேட் ஆகும். இப்போ நீங்க வீடியோ பாஸ் பண்ணி இதுவும் செய்ய ட்ரை பண்ணுங்க. இது எல்லாத்தையும் வந்து நீங்க கால்குலேட் பண்ணி இங்க சம் போடுங்க. கேண்டியோடையும் அதே மாதிரி தான் கால்குலேட் பண்ணி இங்க சம் போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணா சேர்ந்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுங்க. இப்ப இந்த இடத்துல ஈக்குவல் சைன் போட்டு C4 C5 C6 C7 C8 எல்லாத்தையும் பிளஸ் பண்ண போறோம். C4 பிளஸ் C5 பிளஸ் C6 பிளஸ் C7 பிளஸ் C8 என்டர். ஸோ நம்மளுக்கு இப்போ இங்க ஆன்சர் கிடைச்சிச்சு. இப்போ இந்த இடத்துல D4 D5 D6 D7 and D8 சம் பண்ண போறோம். ஈக்குவல்ஸ் D4 பிளஸ் D5 பிளஸ் D6 பிளஸ் D7 பிளஸ் D8. இப்போ எந்த தரணும்னா நம்மளுக்கு இதோட சம் வந்துருச்சு. இப்போ எல்லா மாசத்தோட பில், ஃபோனோட பில், கிரெடிட் கார்டோட பில், ஃபுட்டோட பில், கேண்டியோட பில் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவல்ஸ் B5 பிளஸ் C5 பிளஸ் D5 என்டர். ஓகே, இப்போ ஃபோனோட டோட்டல் நம்மளுக்கு வந்துச்சு. அடுத்து கிரெடிட் கார்டு B6 C6 D6. ஓகே, ஈக்குவல்ஸ் B6 பிளஸ் C6 பிளஸ் D6 என்டர். இப்போ ஃபுட்டோட ஈக்குவல்ஸ் B7 பிளஸ் C7 பிளஸ் D7 என்டர். இப்போ கேண்டியோட ஈக்குவல்ஸ் B8 பிளஸ் C8 பிளஸ் D8 என்டர். கோல் வந்துச்சா? ஓகே, குட். இப்போ நம்மளுக்கு இந்த ரேங்க், ஃபோன், கிரெடிட் கார்டு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ இதுக்கே வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு இது ஒன்று நம்ம கனெக்ட் பண்றதுக்கு. இதே வந்து இது ஒரு 5 டேட்டா தான் இருக்கு. இந்த மாதிரி 100 டேட்டா இல்ல ஒரு 1000 டேட்டா இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு செல் நேம் போட்டு ரெஃபரன்ஸ் பண்ணி சம் பண்றதுக்கு சரியான லேட் ஆகும். ஸோ அதனால அதுக்கு ஈஸியான வழி நிறைய இருக்கு. அது நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த சம் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு, இது போரிங்கா இருக்கு அப்படின்னு யோசிக்க வேணாம்.
நம்ம இப்போ தான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ஏத்திக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எக்ஸல் உள்ளுக்கு போயிட்டுருக்கோம். இன்னும் ஃபியூச்சர்ல போரிங் இல்லாம ஃபன்னா வந்து நெறைய விஷயம் கத்துக்கலாம். ஓகே. உங்கள நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன். அதுவரைக்கும் பாய்.